இதனால வந்து நீதியை வந்து விற்கிறாங்களா இல்லை வந்து நீதியை வந்து அவமதிக்கிறாங்களா? அவங்களே நீதியை அவமதிக்கிறாங்களா? அவங்களே நீதியை வந்து கையாள முறையை வந்து இப்படி தான் இருக்கணும்ன்றது அவங்க முடிவு பண்ணுறாங்களா? காட்டு முன்னாடி மாதிரி நடந்துக்கிறானுங்க, ஊழல்வாதி மாதிரி நீதிபதி நடந்துக்கிறானுங்க, ஜாதிபதி மாதிரி நடந்துக்கிறானுங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி டி தனபாலில் கொலை பண்ணிட்டானுங்க. அதுவும் வந்து 25 லட்சம் டிஸ்போர்ட்ல 25 கோடி டிஸ்பூட்ல 135 மேட்ச் செலக்ஷன்ல 25 கோடி டிஸ்பூட் நடந்ததுல வெளி தெரிஞ்சு அதனால வந்து தனபால கொலை பண்ணிட்டாங்க. இது சஞ்சா கிருஷ்ணன் கவுல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஹரி எல்லாம் சேர்ந்து சுலோ பாய்ஸ் வச்சு அவங்க போட்டாங்க. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்தோம் வந்து கொலை நடக்குது. அதே மாதிரி காளிகா பாலன்ட்டு அருணாச்சல சீஃப் மினிஸ்டர் காளிகா பாலன் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்க 4 பேர் கொல்லப்பட்டாங்க. ஹெச்எல் தத்து, டிஎஸ் தாக்கூர், தீபக் மிஸ்ரா, இன்னொருத்தன் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி ஒரு நீதித்துறையை இந்த மாதிரி ஒரு நீதித்துறையில் இவ்வளோ தவறுகள் செய்தோம். இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வெளித்தோட்டத்தில் எப்படி இருக்காங்க ஐயா? வெளித்தோட்டத்துல என்ன பண்ணுது, அது ஜட்ஜஸ் ரிட்டையர்ட் ஆனா கூட அவன் வந்து அவன் பிரிவியஸ் இருக்கு, அதனால அப்படியே போயிடுவான். பப்ளிக்லாம் அவங்க கர்ணன் சொன்ன பிறகுதான் பப்ளிக்கை திரும்பி பார்க்குது. அப்போ ஒரு நீதிபதி செய்யக்கூடிய தவறை வந்து யாருக்கும் பார்க்க முடியாத அளவு தான் இன்னைக்கு இருக்குது. நீதித்துறைலாம் ரொம்ப கேவலப்பட்டேன், ரொம்ப கேவலப்பட்டேன். என்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டது கொலை பண்ண பார்த்தாங்க. இது ஏன்னாக்கா கர்ணனை வெளியே விட்டா நீதிமன்றத்தை பத்தி எல்லாம் சொல்லிடுவான். இப்போ ஒரு நீதித்துறை ஏன் வெளிப்படையான செயல்பாடு ஏன் செய்யக்கூடாது? ஒரு ஜட்ஜியை வந்து செயல்பாடு வெளிப்படையா எல்லா மக்களுக்கு தெரிய அளவுக்கு ஏன் இருக்கக்கூடாது? அதான் நீதிபதி நீதிமன்றத்தை பத்தி சொல்லிட்டுனாக்க அவங்க கோர்ட் நடத்த முடியாது, யாரும் பப்ளிக் நீதி. அப்ப நீதித்துறையில நீதி தவறப்படுதா, நீதி வந்து காப்பாற்றப்படுதா? நீதி வந்து காப்பாற்றப்படல, நீதி விற்கப்படுது. அதை வந்து முன்ன விற்பாங்க. அது அந்த கேஸை பொறுத்து தீர்ப்பு பொறுத்து பேயிங் கெபாசிட்டி கிளியன்ட்டுக்கு பார்க்கணும்ல. 5 கோடி கேட்பான், அடமானம் போட்டு 2 கோடி கொண்டாடுவான். சட்டம் வந்து அனைவருக்கும் சமமானது அப்படின்ற வார்த்தைலாம் வந்து யாருக்கு இது பொருந்தும்? நீதி எல்லாத்துக்கும் சமமானது இல்ல. பணம் இருக்கணும், பொண்ணுங்களை கூட்டி விடணும், யோசிச்சார அழகில பிராதி வெளிநாட்டு பிராதி கொடுத்தாங்க, நாமளே டைப் பண்ணி போனா ஜட்ஜி டைப் போடுவோம். இந்த அவல நிலை வந்து இது நான் எத்தனை வருஷங்கள் சொல்லிட்டு இப்ப அதுதான் என்ன வலை போட்டு தர்றாருங்க. கர்ணன் எங்க இருக்கிறாரு, அவர் ஆளை காலி பண்ணும். நீங்க வந்து இந்த நேரடியா பேட்டி கொடுக்குறீங்க, எங்கேயும் ஓடல ஒளியில கண்ணெதிர நிக்கிறீங்க. டெல்லியில தேர்றானுங்க, அந்த இதுக்கு போயிருந்தேன், இந்த மகாமகா கும்பாசு அங்க தேர்றானுங்க. எங்கெல்லாம் ரூம் போட்டு இது கெஸ்ட் ஹவுஸ் தேர்றானா அங்கெல்லாம் தேர்றானுங்க. இதனால அவங்க வந்து இது கூலிப்படையா அமைச்சு தர்றாங்களா இல்ல வந்து கூலிப்படை? மணிக்குமார்லாம் என்ன கொலை பண்ணது பணம் கொடுத்துருக்கான். சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் பணம் கொடுத்துருக்கான். இப்ராஹிம் கலிப்லான்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவனும் பணம் கொடுத்துருக்காங்க கொலை பண்றதுக்கு. ஸோ இவங்களாம் வந்து இவங்களை இயக்கி அவங்க வந்து இந்த உங்களை வந்து உயிரை மாய்க்கணும். ஏன் இவ்வளோ அசிங்கப்படுறாங்களா அவங்க? அந்த தவறு நடக்காத அளவுக்கு அவங்க இனி வர ஜட்ஜுங்களாம் தவறு பண்ணாத அளவுக்கு என் சட்டத்தை வந்து கடுமையாக்கல. ஆமா இப்போ என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து ஆல் கேसेस கேன் பீ ப்ரொசீடட் அக்கார்டிங் டு லா. ஒரு சட்டத்தை பின்பற்றது கிடையாது. பொம்பளை கூட்டி கொடுக்குறானா, வெளிநாட்டு பிராணி கொடுக்குறானா, பணம் கோடி கொடுக்குறானா, நீனே ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சைன் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி தவறா செயல்படுற நீதிபதிகள் அவர் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாமே அவங்கள என்ன மாதிரி அவங்கள பார்ப்பாங்க, என்ன மாதிரி அவங்கள ஆதரிக்கிறாங்க, என்ன மாதிரி ஏற்றுக்கொள்கிறார்கள்? அவங்களுக்கு வந்து பணம் வந்தா போதில்லை, அவன் எங்கேயாவது வாங்கி போனோம். ஸோ அவங்களும் அந்த குடும்பத்தாரும் பணத்துக்காக மட்டுமே அவரை வந்து செயல்படுத்துறாங்க. எந்த விவசாயி கூட பட்டி வந்தாலும் நம்மளுக்கு என்ன பணம் போட்டி வந்தாங்க, அவருக்கு தேவையானது பணப்பெட்டி வந்தது. பணம் வரும். ஸோ பணத்துக்காக அந்த ஃபேமிலி மெம்பர் இந்த அசிங்கமாக அவமானமாக இதை வந்து ஒரு தவறான செயலாக எதிர்கொள்ளல. அவங்க நீதி பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீதிபதி குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீதிபதி
அவ்வளோதான். அப்போ வந்து அப்படி ஒரு நீதிபதி இந்த நாட்டுக்கு தேவையா? மற்ற நாட்டுக்கு தேவையில்லை வந்துடுறான். என்ன பண்றது? இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது போல இருக்குது. இது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்ல இதை யார் வந்து கட்டுப்படுத்தட்டும்? இதை கட்டுப்படுத்துக்கு என்ன வழிமுறைகள் செய்யணும்? பார்லிமெண்ட்ல கொண்டு போகலாம். ரிசர்வேஷன் கொண்டு வரலாம். ரிசர்வேஷன் என்ன மாதிரி டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து சுப்ரீம் கோர்ட்லயே ரிசர்வேஷன் உண்டு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியில ரிசர்வேஷன் உண்டு. ஹைகோர்ட் நீதிபதி பதவியில ரிசர்வேஷன் எழுதிருந்தாரு. ஒரு டைப் பண்ணும்போது இந்த பிராமின் என்ன பண்ணாங்க, டைப் பண்ணும்போது ஒமிட் பண்ணிட்டாங்க. என்னென்ன வார்த்தையை ஒமிட் பண்ணிட்டாங்க ஐயா? என்ன வார்த்தைனாக்க ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை ஆகாது, ஹைகோர்ட்டுக்கு இல்லை அப்படின்ட்டு ஒமிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் அம்பேத்கர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதிருந்தாரு, ஹைகோர்ட்டுக்கு எழுதிருந்தாரு. அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல என்னென்ன அது கான்ஸ்டியூஷன் ஆபீஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா. அது வந்து தலித்து கொடுக்கக்கூடாது, மற்ற கம்யூனிட்டி கொடுக்கக்கூடாது, பிராமினை வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு பிராமின் கண்ட்ரோல் தான் இருக்கு. ஸோ அதை மாற்றத்துக்கு உண்டான வழிகள் வந்து அனைத்து பிரிவினருக்கும் கொடுக்கணும். பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணி கூட அந்த பில் பாஸ் பண்ணாங்க. அப்படியே பெண்டிங் ஆகுது. பெண்டிங் ஆகுதுன்னா அங்கே அரசு பணியாளர் அனைவரும் இந்த பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருக்கிறதால அங்கே வந்து ஹோல்டு பண்ணுறாங்களா? நீதித்துறையில சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்ல வேரியஸ் ஹைகோர்ட்ல நீதிபதிகள்லாம் பிராமணா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மேல்மட்ட நிலையில் உட்காந்து இந்த எந்த ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணாமல் வெளியிடாமல் தடுக்கிறதுக்கு ஆக்சுவலாக வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிக்கலாம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஆல் ஸ்டேட் கவர்னர்ஸ், ஆல் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இவங்களை வந்து ஜெயில போடக்கூடாது. சரி, என்ன ஜெயில போட்டான் என்ன நான் பெயிலபிள் அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருந்தா கூட ஹோம் அரெஸ்ட் தான். ஆனா இவங்க வந்து ஜெயில போட்டு கொலை பண்ண பார்த்தாங்க. கஸ்டடியில் ஜெயில் ஸ்டேஷன் கஸ்டடியில் அது போலீஸ் கஸ்டடியில் உங்களை வந்து மர்டர் பண்ண பார்த்துருக்காங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் எவ்வாறு எதிர்கொண்டு ஜெயிலில் இருக்கும்போது 7 கொலை பண்ணவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. செந்தில்குமார். சரி, அவர் வந்து அப்புங்கிற டீம்ல அப்பு என்பது சென்னையில், ஆமாம் சென்னையில் பெரிய ரவுடி. ஓகே, கொலை பண்ணுறதுக்கு வந்தாலும் அங்கே வந்து இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்களோட கொலை பண்ணாங்க. வீட்டில் பாய்ச்சி வச்சுட்டு அப்போ ஜெயில் அத்தாரிக்கு தெரிஞ்சு 3 பேர்ட்டி லாரி ஜெயில் மாற்றிட்டாங்க. நல்லா அதிகமாக நல்லா போட்டு அது இது எஸ் மணிக்குமார் அவர் டீம்ல அது இருக்குது. சதாசிவன் ஜெயஜி, எஸ் மணிக்குமார், இப்ரான் கலிஃபுல்லா, இவங்க தான் என்ன ஜெயிலே பாய்ச்சி வச்சு கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ இவ்வாறு ஒரு சட்டத்திட்டத்தை தவறான முறையில் கையாளும் ஜட்ஜிகள், நீதிபதிகளாக இருக்கிறாங்கன்னும் போது இது மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு இருக்குது? ஆமாம் சார், நான் ஜஸ்டிஸ் ஃபெயிலியர் யாரும் வந்து மதிக்கிறது கிடையாது. ஸோ இப்போது அவங்கள மதிக்காதப்போ மற்ற அரசியல் கட்சிக்காரெலாம் எப்படி மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க, எப்படி வந்து அவங்கள வந்து ஏமாற்றிக்கின்னு அவங்கள சட்டத்திட்டத்தை வந்து தவறாக துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அரசியல் கட்சிக்காரங்களும் இப்போ யாருக்கு தான் கோர்ட்டு செயல்படுகிறது? கோர்ட் வந்து செயல்படுத்த ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் செக்ஸ் ஒர்க்கர்ஸ். ஓகே, கோர்ட் ஃபங்க்ஷன் ஆகுது ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் செக்ஸ் ஒர்க்கர்ஸ். ஃபாரின் லிக்கர், ஹியூஜ் மணி. சரி, இது வந்து பெற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணதில்லை. ஒன்று கொண்டா, தண்ணி கொண்டா, பணம் கொண்டா, ஜட்மெண்ட் எழுதி